வணக்கம் நண்பர்களே. வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவன்கிட்ட உள்ளன்போடு எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். என்னோட ஒவ்வொரு பதிவிலும் அதுதான் நான் வேண்டிக்குவேன். சரி, நானும் வந்து ஒரு 2 வாரம் ஆச்சு எந்த பதிவுமே போடல. ஏன்னா கொஞ்சம் வேலை ஃபுல் டைட்டு, திருச்செந்தூர் அது இதுன்னு போயிட்டு வந்து அந்த ஒரு பதிவு தான் நான் போட்டிருந்தேன். ஒரு வாரமா கம்பெனி வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ரவுண்டிங்ஸ்ல இருந்தனால எனக்கும் சுத்தமா முடியல. ஸோ இந்த ஒரு வாரமா உடம்பும் எனக்கும் சரியில்லை. ஸோ அதனால வந்து நமக்கு வாய்ஸும் சரியில்லைனால நான் போடலை. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்தது. ஏதோ அந்த ஆண்டவன் சிவபெருமான் அருளால இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பதிவாவது நம்ம கொடுக்கலாம். அந்த ஒரு இதுல வந்து இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு வாய்ஸ். அதனாலதான் இன்னைக்கு காலைல கொடுக்குறேன். மன்னிச்சுக்குங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இதெல்லாம் தரணும். நான் போக போக நான் வந்து அதை எப்படி பிளான் பண்ணிக்கிறேன் பண்றேன். ஸோ நம்மளோட இன்டர்வியூ தகவல் சுதாமான்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதை நீங்க அதை நான் மாத்துறேன் வீடியோலையும். நம்மளோட இன்டர்வியூ தகவல் சுதாமா நிகழ்ச்சியில இதை பத்தி நீங்க சொல்லலாம். சித்ரா பௌர்ணமி ஃபர்ஸ்ட். நமக்கு சித்ரா பௌர்ணமினா என்ன, இந்த வீடியோல என்ன கண்டென்ட் போட்டிருக்கேன்னா, சித்ரா பௌர்ணமினா என்ன, சித்ரா பௌர்ணமி எப்போ நமக்கு தொடங்குது, சிறப்பு வாய்ந்த சக்தி வழிபாடுகள்லாம் என்ன, தானம் என்ன பண்ணலாம், சித்திரகுப்தன் வழிபாடுனா என்ன பண்ணணும், ஸோ மற்ற நேரத்துல என்ன. பொதுவாகவேங்க, அதாவது மாதத்துல முழுமை பெற்ற நாட்கள்ன்றது 2 நாள் தான். ஒன்று அமாவாசை, இன்னொன்று பௌர்ணமி. 2 தினங்களுமே எல்லாவற்றையும் செய்வதற்கு நல்ல நாள் தான். ஆனா அதுல சில குறிப்புகள் இருக்கு. எதை வந்து அமாவாசையில எப்ப ஆரம்பிக்கலாம், பௌர்ணமியில எதெல்லாம் தொடங்கலாம், அந்த மாதிரி. பௌர்ணமியில நல்ல பிரகாசமான ஒரு வாழ்க்கை. அமாவாசைங்கிறது வந்து 2மே முழுமை பெற்ற நாட்கள் தான். இந்த 2மே முழுமை பெற்ற நாட்கள் போது எதனால இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம மக்கள் இதை வழிபாடுகள் வச்சிருந்தாங்கன்னா, சரி நம்ம நேரம் சொல்லிடலாம். 12ஆம் தேதி தான் இந்த தடவை வந்து நமக்கு சித்ரா பௌர்ணமி வருது. 11ஆம் தேதி இரவு 8:48க்கே நமக்கு ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? ஸோ அதனால முழுசா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 12ஆம் தேதி இரவு 10:44 மணி வரைக்கும் இருக்கு. அதனால இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி முழுக்க முழுக்க 12ஆம் தேதி. ஏன் மக்கள் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த பௌர்ணமி அமாவாசை எல்லாம் நமக்கு நிறைய வழிபாடுகளை கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல சித்ரா பௌர்ணமி பத்தி சொல்லிடுவோம். சித்ரா பௌர்ணமினா ஒண்ணும் இல்லைங்க. நம்ம சித்திரை மாதத்துல சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் என்னைக்கு இணைஞ்சு வருதோ அன்னைக்குதான் சித்ரா பௌர்ணமி நாள். அன்னைக்குதான் சித்திரகுப்தரை போய் நம்ம மக்களே கண்டுக்கிற ஒரு நாள். மற்ற நாள்ல சித்திரகுப்தர் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு மட்டும் விழுந்து அடிச்சு பிடிச்சு ஓடி சித்ராகுப்தரை போய் பார்த்து நம்மளெல்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லி நம்ம கணக்கெல்லாம் மாத்திக்கப்பா, தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்க அப்படின்னு அந்த ஒரு நாள்ல வேண்டிக்கிட்டா அவர் எதுவும் செய்ய மாட்டார். சரி, முதல்ல அதாவது இந்த சித்ரா பௌர்ணமியோட விழா நாயகனே யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் தான். அதாவது சித்ரா பௌர்ணமி, அதாவது அஷ்ட திக்குகளுக்கும் சரி எல்லாத்துக்குமே நடுநாயகமாக தலைமை இதுவாக இருக்கிறது வந்து சிவபெருமான் தான். சிவபெருமான் வழிபாடு தான் அன்னைக்கு நாம செய்யணும். ஏன்னா எங்க போனாலும் சுத்தி குத்தி அவருக்கு தலைவனா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானா தான் வந்து இருக்கும். நீங்க வேணா நிறைய பாருங்க. 8 கோள்கள் எடுத்துங்க, 8 கோள்களுக்கும் அதிபதி அவராத்தான் இருப்பார். முக்கியமா இந்த பௌர்ணமினா சந்திரன். சந்திரன் வந்து நல்ல 3ஆம் பிறைய தலையில சூடி வச்சிருக்கிறதும் பாத்தீங்கன்னாக்கா சிவபெருமான் தான். ஸோ சிவபெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம் அன்னைக்கு. ஸோ சிவபெருமான நல்லா காலையில எழுந்துச்சு தலை குளிச்சிருங்க. இது பிரம்ம முகூர்த்தம் எழுந்துச்சு பண்ணாலும் நல்லதுதான் திங்கட்கிழமை காலையில. ஸோ எப்போ நான் அது எப்படி முறையா பண்ணணும்னு நான் பல பதிவுகள் கொடுத்துருக்கேன். இந்த முருகர் வழிபாடுல, கிருத்திகையில, சஷ்டியில எல்லாத்துக்கும் சிலதெல்லாம் காமன். அதுக்கப்புறம் தான் மாறும், அந்தந்த கடவுளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இப்போ நமக்கு சிவபெருமான்னா சிவபெருமானுக்கு உண்டான மந்திரங்கள் ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து ஓம் நம சிவாய சொல்லுங்க. அதுக்கப்புறம் திருவாசகம் படிங்க அன்னைக்கு அவருக்கு உண்டானது. ஓகேங்களா? எதுவுமே 108 தடவை சொல்லுங்க. அதாவது அந்த அவரோட திருநாமத்தை 108 தடவை சொல்லுங்க. பதிகங்கள்லாம் ஒரு தடவை படிச்சாலே போதும். ஸோ முக்கியமா திருவாசகம் அன்னைக்கு ரொம்ப விசேஷமா சிவபுராணம் படிக்கலாம். அதுல ஒண்ணுதான் சிவபுராணம். சிவபுராணம் மாணிக்கவாசகர் சுவாமி அருள் செய்து அதை படிக்கலாம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பால்ல செய்யாத நெய்வேத்தியமா எது வேணாலும் செய்யலாம். அதுதான் அன்னைக்கு வந்து ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. அதனால நெய்வேத்தியம் இது மலர்கள் என்ன கிடைக்குதோ போடுங்க. சரி, இப்ப நம்ம சித்ராகுப்தருக்கு வழுவோம். சித்திரகுப்தர் என்னன்னா அவரோட என்ன வேலை, நாம என்ன வேலை
பாவம் புண்ணியம் என்ன செஞ்சோமோ அதை அப்படியே டிட்டோவா எழுதுறதா அவரோட வேலை. அவருக்கு தலைவரா இருக்கிறது யாரு? யமதர்மன். யமதர்மன் ராஜா அவர்கிட்ட வேலை இதுதான். நீ இவரு என்ன வாழ்க்கையில செஞ்சாருன்றத தெளிவா எழுதி வை, அவ்வளவுதான். அவர் மேலோகத்தவமும் நம்ம அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு யமதர்மராஜா சித்திரகுப்தருக்கு இடப்பட்ட வேலைத்தான் அவர் செய்கிறார். இப்ப இந்த 2 பேருக்குமே தலைவன் யாருன்னு பார்த்தா சிவபெருமான். ஓகேங்களா? அதனாலதான் சிவபெருமான முழுமுதற் கடவுளா நாம அன்னைக்கு வணங்கணும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே நடுநாயகனா தலைவரை ஹீரோவை போய் பார்த்தோம்னா முடிஞ்சு போயிடும் இல்லையா? சரி, சித்திரகுப்தர் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கே நம்ம சித்திரகுப்தரை என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னா, போய் ஒரே நாள்ல விரதம் இருந்து, சாமி நான் என்ன பாவத்தெல்லாம் புண்ணிய கணக்கா மாத்துனா மாத்த மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், நீங்க ஒழுங்கா அவருக்கு விரதம் இருந்து, இல்லைன்னா கூட மனசளவு உருகி நின்று வழிபாடு பண்றீங்களா? என்ன வழிபாடு பண்ணணும்? எனக்கு இது வரைக்கும் நான் தப்பு செஞ்சிருந்தாலும் அது என்னவோ நீங்க எழுதிக்குங்க. ஆனா இனிமே நான் தப்பு செய்யாம புண்ணிய காரியங்களா செய்யறதுக்கு உண்டான என் மனதை பக்குவப்படுத்தி, அதற்கு என் மனதை ஆத்வாசப்படுத்தி, அதற்குண்டான நல்ல காரியங்களாக செய்ய வைக்கிறதுக்கு என்னை நீங்கள் தயார்படுத்த வேண்டும் சித்திரகுப்தா அவர்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க செய்யலாம். இதுதான் அவருக்கு முக்கியமா செய்ய வேண்டியது. ஆனா ரொம்ப முக்கியம் நம்ம செய்யறது சித்ரா பௌர்ணமி கிரிவலம். நார்மலாவே நாம வந்து பொதுவாவே பௌர்ணமிக்கு கிரிவலம் செய்து ரொம்ப நல்லது சொல்லுவோம். ஏன்னா முழுமை பெற்ற நாட்கள். அன்னைக்கு பிரபஞ்சம் அதோட ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்தும் நாள். அன்னைக்கு நீங்க என்ன வேண்டீங்களோ அது நடக்கும்னு சொல்லி, அதனாலதான் முன்னோர்கள் நமக்கு முழுமை பெற்ற நாட்களா சொன்னது அமாவாசையும் பௌர்ணமியும். இந்த 2 நாள்ல நாம என்ன நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான நார்மலான லைஃப் வாழறோம். தெரியாம செய்யற தவறுகளுக்கு இந்த மாதிரி வழிபாடுகள்ல நமக்கு விமோச்சனம் கிடைக்கும். ஆனா தெரிஞ்சே செய்யற தப்புகளுக்கு எந்த வழிபாட்டுலயும் விமோசனம் கிடைக்காது. அதை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. தெரியாம செய்யற தவறுகள்ன்றது நமக்கே தெரியும். ரோட்ல நடந்து போவோம், ஒரு எறும்பு நம்ம கண்ணுக்கு தெரியாம அதை நம்ம மெரிச்சு அதை கொண்டு இருக்கலாம் இல்லையா? வீடு கட்டுறோம், பூமி பூஜை பண்றோம், அந்த பூமியை நம்பி பல உயிரினங்கள் அடியில இருந்திருக்கும். அதை நம்ம கிளப்பி ஏற்றி பண்ணும்போது சில உயிரினங்கள் அது வீடு கட்டும்போது அதுல அழிஞ்சு போயிருக்கும். ஸோ அது ஐயோ நம்மளை கொண்டுட்டாங்களே நினைச்சுதான் போயிருக்கோம். அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம கணக்குல வராம எனக்கு நல்லதா செஞ்சு கொடுங்க சாமி, ஏன்னா அது எனக்கு தெரியாமல் நடந்து விட்டது, என்னை மன்னித்தருளுக அப்படின்னு நம்ம அவர்கிட்ட வேண்டறதுக்கு தான் இந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவனை கெடுக்கிறது, இவனை கெடுக்கிறது, பழிபாவத்தை செஞ்சுவிட்டு எல்லாம் பண்றது. ஸோ கிரிவலம் நாம் போறோம் இல்லையா? நான் கூட 2-3 வருஷம் கிரிவலம் போயிருக்கேங்க. போன வருஷம் இந்த வருஷம் போக முடியல. ஆனா போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷம் போனேன். செம்ம கூட்டம் கிரிவலம். பாப்பா முன்னெல்லாம் நான்லாம் ஒரு 1 இயருக்கு 2 இயர்ஸ் பேக்லயே ஆரம்பிச்சேன். அப்பெல்லாம் கூட்டமே இல்லைங்க. இப்ப நல்ல பெருசா பரவி எந்த நாள்ல போனாலும் கூட்டமா தான் இருக்கு. என்ன வீக் டேஸ்ல போனா கொஞ்சம் கம்மி. மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள போனீங்கன்னா, ஃப்ரைடே கூட இப்ப கூட்டம் வருது. மண்டே டு தேர்ஸ்டே தான் கூட்டம் கம்மி. அன்னைக்கு போனீங்கன்னா சாமி தர்ஷனமும் பார்க்கலாம், நல்லாவும் பண்ணலாம். நான் அது ஒரு தனி பதிவாவே போடுறேன், நான் எப்படி கிரிவலம் போறேங்கிறது. ஏன்னா அந்த மெத்தட் சொன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாமி தரிசனத்தையும் 1/2 மணி நேரத்துல பார்த்துடலாம், கிரிவலத்தையும் நம்ம அழகா முடிச்சுட்டு நம்ம வீடு சேர்ந்து வந்துடலாம். சரி, கிரிவலம் எங்களால போக முடியாதுன்றவங்களுக்கு தான் இந்த விளக்கு பதிவு. அதாவது லிங்கங்களுக்கு நடுநாயகமா இருக்கிறது தான் நம்ம சிவபெருமான். கிரிவலம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மலைப்பிரதேசங்கள்ல இருக்கிற கோவில்களுக்கு போறது தான் கிரிவலம். ஓகேங்களா? ஆனா திருவண்ணாமலை தான் போகணும் இல்லை, மலைப்பிரதேசம் எந்த கோயில் இருக்கு அங்க மக்கள் கிரிவலம் செய்யறாங்களா, எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். திருவண்ணாமலை தான் போகணும். ஏன்னா திருவண்ணாமலை இப்ப நல்ல லட்சக்கணக்கில் கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு, பண்ண முடியல இல்லையா? அதனாலதான் அந்த அஷ்ட திக்குகளுக்கு வந்து ஒரு 8 விளக்கு ஏற்றி நடுவுல நடுநாயகமா சிவபெருமானுக்கு ஒரு விளக்கு ஏற்றுவாங்க. அப்படி வீட்டிலேயே செஞ்சு என்னால கிரிவலம் வர முடியல, அஷ்டதிக்குக்கும் நாயகனா நடுநாயகமா இருக்க சிவபெருமானே, அன்னைக்கு அந்த 9 விளக்குகள்ல 9வது விளக்கு நடுவுல ஏத்துறதா நெய் தீபம் ஏத்துங்க. முடிஞ்சா உங்களுக்கு எல்லாமே நெய் தீபம் ஏத்துனா ரொம்ப சிறப்பு. இல்லைன்றவங்க நடுவுல இருக்கிற அந்த ஒத்த விளக்கு சிவபெருமான மனசுல ஏத்தி நெய் தீபமா ஏத்தி, மத்தெல்லாம் நல்ல நல்லெண்ணெய் தீபமா ஏத்துங்க. இது வந்து முக்கியமான வழிபாடு. அதை தவிர அடுத்து கள்ளழகர் வழிபாகமும் அன்னைக்கு தான் நடக்கும். ஓகேங்களா? கள்ளழகர் வழிபாடு மதுரையில ரொம்ப சித்திரை திருவிழா. இப்பதான் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் முடிஞ்சது. அது எப்பவுமே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் பண்றாங்க. இந்த தடவை திங்கட்கிழமை
அதிகாலையிலே செஞ்சிடுறாங்க. நல்ல தங்க குதிரையில வந்து பெருமாள் வந்து கள்ளழகர் வழிபாடு நடக்கும். எனக்கும் அதை பத்தின முழு விஷயம் தெரியல. ஆனா இதெல்லாம் அந்த நாட்கள்ல செய்யறாங்கங்கறனால அதை நான் கொடுக்கணும் இல்லையா? அதனால மதுரையில இருக்கிறவங்களுக்கு தெரியும். மதுரை அந்த சித்திரன்னாவே மதுரை தாங்க. அப்படியே வரிசையா கள்ளழகர் வழிபாடு, அப்புறம் சித்ரா பௌர்ணமி, அதுக்கப்புறம் முக்கியமா வந்து நமக்கு என்னது இந்த மீனாட்சி திருக்கல்யாணம். பாப்பாப்பா, நான் லைஃப்ல இப்பதான் நான் நேர்ல பார்த்தது இல்ல. ஆனா வீடியோல பார்த்தேங்க. யூடியூப்ல தான் பார்த்தேன். ரொம்ப அற்புதமா அழகா இருந்தது. ஸோ எனக்கு ஒரு தடவை அந்த ஆத்தாள் குடுப்பினர் தான் அங்க போய் என் ஒய்ஃப் தாலி கயிறு அங்க மாத்தணும்னு ஒரு ஆசை. பார்ப்போம் அது எப்ப நடக்குதோ, அதோட ஆத்தா எப்ப நிறைவேற்றி வைக்காலும் நிக்கட்டும். இது நம்ம பெருமாளோட வழிபாடு. ஸோ கள்ளழகர் வழிபாடு அன்னைக்கு வந்து எல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லா செய்வாங்க. முக்கியமா சத்யநாராயணா பூஜை பண்ணா அவ்வளவு நல்லதுன்றாங்க. நம்ம ஏன்னா நார்மலா எந்த ஒரு யாகமும் பூஜையும் பார்த்தீங்கன்னா முழுமை பெற்ற நாட்கள் பண்ணா நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். ஏன்னா அன்னைக்கு பிரபஞ்சம் ஆவலோட தன்னுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி காத்துக்கிட்டு இருக்கும். அப்ப இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்மளோட வேண்டுதலை வச்சோம்னா அந்த பிரபஞ்சம் அதை ஈர்த்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணி நமக்கு நல்லதாவே நிறைவேற்றி தரும். சத்யநாராயணா பூஜை வந்து மத்த எந்த பூஜைக்குமே இல்லாத பேர் இதுக்கு இருக்கு பாருங்க, சத்திய நாராயண பூஜை. இது என்னன்னா, சத்தியமாக நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும் எப்பொழுது சத்யநாராயண பூஜை நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது. இது வீட்டிலேயும் செய்யலாம், மத்த இது மாதிரி கிடையாது. அந்தணர்களை வர வச்சுதான் செய்யணும்னு இல்லை. ஸோ வீட்டிலேயே நீங்க வர வச்சு செய்யலாம். கண்டிப்பா நீங்க என்ன நினைச்சு செய்யணும் நடக்கும். நான் கூட ஒரு சில இதெல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணி அடுத்த ஒரு பதிவா போடுறேன். உங்களுக்கு என்னென்னலாம் எப்பப்ப பண்ணலாம், யாகங்கள், பூஜைகள், வீட்டுல செய்யக்கூடிய வந்து ஓமங்கள்லாம் ஒரு சொல்றேன். அதை நீங்க நோட் பண்ணி வச்சு கரெக்டா பிளான் பண்ணிக்கீங்க. அதுக்கப்புறம் அம்பிகை வழிபாடு ஏன் இப்ப போட்டேன்னா, சித்ரா இது லக்ஷ்மி சாரி, நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வர் கல்யாணம் நடந்தது இல்லையா? அப்ப அந்த கிளிப்ஸ் எடுத்து வச்சிருந்தேன், வீடியோல இருந்து அதை நான் போட்டேன். பார்க்கவே ரொம்ப என்ன ஒரு ஒரு அந்த இது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நேர்ல போய் பார்த்தா கூட இந்த அளவுக்கு நம்மளால உருகி உருகி பார்க்க முடியுமா, உருகி உருகி வழிபட முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால வந்து இதை நான் போட்டிருந்தேன். அம்பிகை வழிபாடு ரொம்ப நல்லது. பௌர்ணமினாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். பௌர்ணமி வழிபாடு நம்ம தனியாவே பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அம்பிகைக்கு அன்னைக்கு முழு முழு நாள். ஏன்னா அபிராமி, அந்தாதி, அமாவாசைய பௌர்ணமியா மாத்தின நாள் எல்லாமே அம்பிகைக்கு உகந்த நாள் தான். ஸோ அதனாலதான் நமக்கு வந்து இந்த பௌர்ணமி வந்து அம்பிகைக்கு உகந்த நாளா செய்யலாம். அன்னைக்கு நம்ம வந்து அம்பிகையும் வழிபாடு பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம், விளக்கேற்றலாம். இதுல ஒரு பதிவு கொடுத்துருக்கேன், அபிராமி அந்தாதியோட தனம் தரும் கல்வி தரும். இது அந்த சிவபெருமானுக்கு பண்ணும்போது மறந்துட்டேன். இந்த மாசில் வீணையும் மாலை மயம் பண்ணுங்க. இதுக்கு இந்த தனம் தரும் கல்வி